சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது டோயிக்கு அந்த மியாங் மேல தான் டவுட் வந்திருக்கும். கில்லரை வேலை வாங்கிட்டு இருக்க அந்த பாஸ் இவனா தான் இருப்பானோ அப்படின்னு. அதனால அவனை ஃபாலோ பண்ணிட்டே இவங்க 2 பேரும் பின்னாடியே போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். கட் பண்ண இப்ப இவங்க 2 பேருமே டெலிபோர்ட் ஆகி நேரம் மியாங் வீட்டுக்கு வெளியே தான் வந்து அவன் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனும் டோயி கிட்ட போய் மியாங்கோட கார் வந்துருச்சு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள போக போறோமான்னு ரொம்ப க்ளோஸா வந்து பேசிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம டோயி திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. இன்னைக்கு மார்னிங் அவங்க கிஸ் பண்ணது மட்டும் தான் அவங்களுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இதுவே போதும், அதாவது நான் அந்த மியாங்க ஃபாலோ பண்றதா சொன்னேன். அதுக்கப்புறம் 2 பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நமக்கு அந்த மியாங்கோட வீட்டுல காட்டுறாங்க. அவன் உள்ள வர்றதை பார்த்ததுமே மியாங்கோட அம்மா அவனை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட உனக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டா எடுத்துக்கிறியா, உனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, உன்னை உன்னுடைய அப்பா தான் ரொம்ப கவலைப்படுறாரு, நான் உன்னை கவனிக்கிறதுல என்ன ஃபீல் பண்ணாரு. பதிலுக்கு மியாங்க எனக்காக நீங்க யாரும் கவலைப்பட தேவையில்ல, என்ன எப்படி பாத்துக்கிறதுன்றது எனக்கு தெரியும், அப்பா கேட்டாருன்னா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு டோயியோட வீட்டுல காட்டுறாங்க. கோவன் அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு மெடிடேட் பண்ற லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சுத்தி ஒரு பேப்பர் ராக்கெட் வர பறக்க விட்டுட்டு எல்லாமே சரியா தானே போயிட்டு இருந்தது, இப்ப ஏன் திடீர்னு என்னுடைய பவர் விட்டு விட்டு வேலை செய்யுதுன்னு எனக்கு புரியல. பல மணி நேரமா 2 பேரும் இதே மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க போல இருக்கு. டோயிக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னால இதுக்கு மேல முடியாது, நான் இப்ப இங்க இருந்து போறேன்னு சொல்லி அவனுடைய கையை தட்டி விட்டுறாங்க. கோவானுக்கு அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னோட டேட்டூ உன் கைக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட பவர் சரியா வேலை செய்யல. அன்னைக்கு பிரிட்ஜ்ல இருந்து நம்ம 2 பேரும் விழறதுக்கு முன்னாடி அந்த கில்லர் காரால என்ன ஆக்சிடென்ட் பண்ண வந்தான்ல, அவனை தடுக்கிறதுக்கு நான் என்னோட பவர் அப்பவே யூஸ் பண்ணா நான் எதுவும் நடக்கல. டோயும் பதிலுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்ன உடனே காரணமா சொல்லிடுறேன். டோய் நான் உண்மைதான் சொல்றேன், இந்த மாதிரி இப்போ வரைக்கும் என்னோட லைஃப்ல நடந்ததே இல்ல. என்னோட பவர்ஸ் இப்படி விட்டு விட்டு வேலை செய்யுது, என் டேட்டூ உன் கைக்கு சேஞ்ச் ஆனதுன்னு சொல்லி இது எல்லாமே உன்னை மீட் பண்ண அப்புறம் தான் நடக்குது. இது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த டைம் மாடியில இருந்து நம்ம விழும்போது என்னுடைய பவர்ஸ் வேலை செஞ்சது, நம்ம 2 பேரும் தப்பிச்சிட்டோம். அந்த மாதிரி வேற ஏதாவது நிலைமையில என்னுடைய பவர் மட்டும் வேலை செய்யலனா கண்டிப்பா நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான், இப்ப நம்ம டோய் என்ன சொல்றாங்க, உன் பவர்ஸ் வேலை செய்யலன்னு தானே நீ கிஸ் பண்ண, இப்ப அதுவே உனக்கு ஒரு பிரச்சனையா தெரியுதா, அப்படி நீ பண்ணது நினைச்சு நான் என்ன சந்தோஷப்பட்ட நினைச்சியா நீ. டோய் அப்போ உனக்கு அது பிடிக்கலையான்னு கேட்க ஏன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான்னு இவங்களே கேட்டுறாங்க. இதே டாபிக் பத்தி நம்ம டோய் பேசிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணிடுறான். என் அசிஸ்டன்ட் பார்க்கு இன்னும் ஏன் இங்க வராம இருக்கான், என் இடத்துல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி நான் இங்க எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன், அவன் எங்க ஆளையே காணோம். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு சேனை காட்டுறாங்க. கோவானுடைய ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அதோடைய பழைய போட்டோஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோல நம்ம கோவன் கரெக்டா நின்னுட்டு இருக்கிறத அவன் பாத்துறான். அவனால இதை நம்பவே முடியல, எப்படி இந்த கோவன் பாக்குறதுக்கு இந்த போட்டோலயே ஒரே மாதிரி இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நமக்கு பார்க்க காட்டுறாங்க. கோவனுடைய லக்கேஜ்ல அப்படியே எடுத்துட்டு வரும்போது ஆப்போசிட்ல பார்த்தா செக்ரட்டரி ஷென். இவங்க 2 பேருக்கும் தான் ஆகாது, அவங்க முன்னாடி வேணும்னே கெத்தா நடந்து போய் இந்த லக்கேஜ் எல்லாம் புதுசா மேரேஜ் ஆன அந்த கப்பல் வீட்டுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் புதுசா அவங்களுடைய லைஃப் இந்த வீட்டுல தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி பில்டப் கொடுத்து பேசிட்டு இருக்கான். செக்ரட்டரி ஷென் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவங்க ரியலா ஒன்னும் கப்பல்லாம் கிடையாது, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், இந்த விஷயம் உனக்கு தெரியாதா, அப்புறம் எதுக்கு இவ்வளவு லக்கேஜஸ் எடுத்துட்டு வந்திருக்கன்னு சொல்லி அவன் கையில வச்சிருக்கிறத மட்டுமே பார்த்து சொல்றாங்க. செக்ரட்டரி ஷென் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இப்ப வரும் பாருங்கன்னு சொல்லி சொடக்க போடுறான். அந்த இடத்துல நிறைய கார் வருது, எல்லாத்துலயுமே லக்கேஜ் ஃபுல்லா இருக்கு, எல்லாம் நம்ம கோவனோட பொருள் தான். இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் நம்ம டோயோட வீட்டுல தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இடமே ஃபில் ஆயிடுது. கோவன் இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்கு இவ்வளவு திங்ஸ், அப்படி இந்த பாக்ஸ்ல எல்லாம் என்னதான் இருக்குன்னு கேட்க என்ன இருக்க போகுது, என்ன தினமும் யூஸ் பண்ற என்னுடைய ட்ரெஸ் ஷூஸ் இதெல்லாம் தான் இருக்கும், அப்புறம் என்னுடைய ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் உன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். பதிலுக்கு நம்ம டோயும் என்னது இதுவே உனக்கு கொஞ்சமா, உன் ஃபவுண்டேஷன் அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் பேக் பண்ணி நீங்க எடுத்துட்டு வந்துடுறேன்னு நினைக்கிறேன். இப்படி அவங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்கு கையில ஒரு 4 பேக் பிடிச்சிட்டு உள்ள வரான். பாஸ் எடுத்துட்டு வந்த எல்லா பொருளையும் இப்ப இந்த வீட்டுல ஃபுல்லா வச்சாச்சு, இதுதான் எங்க வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல இது ரொம்ப முக்கியமான பொருள், பேசாம நீங்க இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் டோயோட ரூம்லயே வச்சிருங்க, அங்கதான் சேஃபா இருக்கும்னு நம்ம கோவன் சொல்றான். டோய் கத்த ஆரம்பிச்சிடறாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு போய் என்னோட ரூம்ல வைக்காதீங்க. அப்படியே கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கோவன் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் நீ என் கூட வான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போறாங்க. பார்க்கும் பின்னாடியே வரான். கோவனை மட்டும் தனியா ரூம்குள்ள பிடிச்சி இழுத்து அந்த கதவை லாக் பண்ணிட்டு, கோவன் நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா, என் வீட்டுக்கு வந்து நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, இது என்னோட வீடு, நானும் தான் இங்க தங்க போறேன், உங்ககிட்ட இருக்கிற எல்லா தேவையில்லாத பொருளையும் எடுத்துட்டு வந்து இந்த இடத்தையே ஃபில் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்றது, எதெல்லாம் உனக்கு தேவையில்லையோ தயவு செஞ்சு அந்த பொருள் எல்லாத்தையும் இங்க இருந்து வெளியே அனுப்பிடு. கோவன் அப்படியே பக்கத்துல பார்த்துட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற எல்லா பொருளுமே எனக்கு தேவைப்படுறது தான், எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் ஒன்னும் அதிகமான பொருளே கிடையாது, உன் வீட்டுலதான் இடம் பத்த மாட்டுது, இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு வம்பிழுத்துட்டு இருக்கான். டோய் உனக்கு என்ன இதெல்லாம் பார்த்தா சாதாரணமான பொருள் மாதிரி தெரியுதா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இது எல்லாமே எனக்கு சொந்தம், என்னுடைய ஹிஸ்டரி, எனக்கு பிடிச்சது, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, இந்த பொருள் எல்லாத்துலயுமே இந்த கோவன் அதுல கலந்துருக்கிற மாதிரி வச்சுக்கோ. இவன் பேசுறதெல்லாம் கேட்டுதான் டோய் டென்ஷன் ஆகிட்டாங்க போல இருக்கு. அப்படின்னா எனக்கு வேற வழியே இல்ல. கட் பண்ண அடுத்த சீன்ல அவனோட திங்ஸ் எல்லாமே வெளியே இருக்கு, நம்ம கோவனையே பிடிச்சி வெளியே அனுப்பிட்டாங்க. இது எல்லாத்துலயும் நீ இருக்கிறதா சொன்னல, அதனாலதான் அதுங்க கூட சேர்த்து உன்னையும் மொத்தமா வெளியே அனுப்பிட்டான் அப்படின்னு கடைசியா அவனுடைய ஷூவை வேற வெளியே தூக்கி போடுறாங்க. இவன் அதுக்கெல்லாம் கோவப்படவே இல்லை. எனக்கு ஒரே ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமான்னு அவமானப்பட்டாலும் சந்தோஷமா காஃபி
காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். இங்க இப்படி நடந்துட்டு இருக்கிறதுல இங்க ஒர்க் பண்றதுக்காக வந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து நம்ம பார்க்கும் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியா கோவன் கிட்ட வந்து சொல்றான், பாஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க எனக்கு உண்மையாவே இப்போ ஒரு மேரிட் கப்பல் மாதிரியே தெரியுறீங்க. கோவானோ அப்ப மேரேஜ் லைஃப்னா இப்படிதான் இருக்குமா? எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ள போலான்னு பார்த்தா என்னையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. இவனை டென்ஷன் பண்ற மாதிரியே அந்த பார்க்கு, பாஸ் நீங்க ரொம்ப பாவம், உங்க லைஃப்ல எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு. ஆனா என்ன பாருங்க, நான் சிங்கிளா சந்தோஷமா இருக்கேன். பார்க் நானும் உங்ககிட்ட தான் சொல்றேன், தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிக்காத. பாஸ் நான் அதுக்குன்னு வாழ்க்கை ஃபுல்லா சிங்கிளா இருக்க முடியாது, எனக்குன்னு ஃபேமிலி ஏதாவது வேணும்ல. சரி உங்களுக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் பேசி சமாதானமாகிடுங்க. உங்களோட திங்ஸ் எல்லாம் நான் மறுபடியும் உள்ள எடுத்துட்டு வந்து வைக்க சொல்றேன். அந்த பார்க் சொல்ல, இங்க பாரு அதெல்லாம் இப்ப தேவையில்ல, நான் எதுக்கு இப்ப உள்ள போகணும், எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த டோய் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசிட்டோம், அதுக்கப்புறம் நான் உள்ள போறேன் அப்படின்னு கீழே பார்க் இங்க போய் என்னோட லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டோயும் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப என்ன கூப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்ப செக்ரட்டரி ஷிந்தா அவங்களை பார்த்து, இங்க பாரு மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க 2 பேரும் அதை சால்வ் பண்ணி ஆகணும்னு அட்வைஸ் பண்ண டோய் அவங்களை பார்த்து கேக்குறாங்க, என்ன இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க, நீங்க இப்ப உங்களுடைய லைஃப்ல மேரேஜ் பண்ணாம இன்னும் தனியா தானே இருக்கீங்கன்னு கேட்க, யார் சொன்னா எனக்கு மேரேஜ் ஆகலன்னு? எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு. இதை பத்தி நான் வேற யாருக்கிட்டையும் சொன்னதில்ல. நாங்க 2 பேருமே லைஃப்ல ஒன்னா இருக்கிறதே எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல, அதனால நாங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சிட்டோம். இப்ப நமக்கு பார்க்க காட்டுறாங்க, ஒரு லக்கேஜ் ஏத்தி இறக்கி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவனோட கார்ல மட்டும் இருக்கிற லக்கேஜ் பார்த்துட்டு நமக்கு அனுப்பாரு, இது எவ்வளவு கம்மியா இருக்கு, இது என்னமோ அவருடைய பிளாட்டே ஃபில் ஆக்கிடுச்சு, அங்க இடமே இல்லைன்னு அந்த டோய் என்ன வெளியே அனுப்பிட்டா. அவ பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கான். பார்க் சொன்ன பிறந்த உனக்கு விஷயம் புரியுது. பாஸ் உங்க லக்கேஜ் இந்த ஒரு கார்ல மட்டும் இல்ல, பக்கத்துல இன்னும் சில கார் நின்னுட்டு இருக்கு, அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி காட்டிட்டு இருக்காரு. ஓ இதுக்குதான் எனக்கு திட்டு விழுதான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம டோய் கிட்ட இருந்து கால் வருது. அதுல அவங்க பேர் வந்திருக்கு. ஆனா வேணும்னே இவன் கால் அட்டன் பண்ணி ஹலோ யார் பேசுறதுன்னு கேட்கறான். இவன் வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்றன்றது டோய்க்கும் புரியுது. யார் இந்த கால் அட்டன் பண்ணி இருக்கிறது, நீங்க மறுபடியும் வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு ஐடியா இல்லையா, வீட்டுக்கு வராம நீ வெளியவே தான் இருக்க போறியான்னு கேட்க, நீ தானே என்ன வரக்கூடாதுன்னு வெளியே அனுப்புனேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். இந்த கோவன் என்னையே வெறுப்பேத்திட்டு இருக்கான், இனிமே அவனை கால் பண்ணவே கூடாதுன்னு நம்ம டோய் உட்காந்துருக்காங்க. அப்ப அங்க பக்கத்துல பார்த்தா கோவனுடைய லக்கேஜ் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் அங்க இருக்கு. இப்ப ரொம்ப நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம கோவனும் பார்க்கிட்ட அவன் சும்மா தான் கிட்ட இப்படி எல்லாம் பேசினேன், திரும்ப கால் பண்ணுவான்னு பார்த்தா பண்ணவே இல்லை. இப்ப என்ன பண்றது, பேசாம இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம இடத்துல வச்சிரு, நாளைக்கு யூனோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல அதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்க, பாஸ் உங்களுக்கு மேரேஜ் நடந்துருச்சுன்ற விஷயத்தை கேள்விப்பட்டதும் யூன் கோச்சுக்கிட்டு எங்கேயோ போயிட்டான். நானும் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், அவன் எங்க இருக்கான்றதை தேடி கண்டுபிடிக்க முடியல. நாளைக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நடக்க போகுது, உங்களோட பிரஸ் மீட் வேற இருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு பார்க் சொல்றாரு. அவர் சொன்ன விஷயத்தை நம்ம கோவன் சீரியஸா கூட எடுத்துக்கல. அந்த யூன் எங்கேயோ போயிட்டா அப்படின்றதுக்காக என்னால எதுவும் பண்ண முடியாது, நாளைக்கு என்ன பிளான் இருந்தது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க. பார்க் இவங்ககிட்ட இவ்வளவு பேசி பாக்குறாரு. பாஸ் நீங்க யூனை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு கார்டியன் மாதிரி நீங்க யூனை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்க் பேச ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அங்க இருந்து அனுப்பிடுறான். இப்ப நமக்கு டோயை காட்டுறாங்க. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி அவனுடைய பழங்கால திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவன் பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிற பொருள் தான் அது. அப்ப நம்ம டோய் இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. திடீர்னு மேடம் ஜூ வந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரி, பரவாயில்ல உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பார்ட்னரை தான் நீ உனக்காக செலக்ட் பண்ணிருக்க, அப்ப அவன் கூடவே இருந்தவனு எவ்வளவு சேஃபா பாத்துக்கிறான். சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நீ அவன் கோச்சுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்க. டோய் உனக்கு ஞாபகம் இருக்கா, நமக்குள்ளே இதே மாதிரி சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும், ஆனா நீ என் மேல எவ்வளவு கேரிங்கா பாசமா இருந்தன்ற விஷயம் கூட எனக்கு தெரியும். டோயும் பதிலுக்கு மேடம் ஜூ நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. ஆக்சுவலா நம்ம டோய் எப்பலாம் இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பாக்குறாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன்ல அடுத்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருப்பாங்கல்ல அப்பலாம். இப்ப கோவன் கிட்ட அவங்க மறுபடியும் பேசலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. கரெக்டா இதே நேரம் சான் கிட்ட இருந்து வர உங்களுக்கு கால் வந்திருக்கு. டோயின் அவனை உடனே மீட் பண்ணி பேசி ஆகணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு. அவன் நம்ம கோவனுடைய போட்டோவை பார்த்திருப்பான்ல, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வர சொல்றான். இப்ப நம்ம கோவனை காட்டுறாங்க. அவன் பாவம் கார்லயே ரொம்ப நேரமா உட்காந்துருக்கான். டோய் கிட்ட இருந்து கால் வந்துரும்னு கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலான்னு சீட்டை பின்னாடி சாச்சாலும் அங்க அவ்வளவு லக்கேஜ் இருக்கிறதுனால சீட்டை பின்பக்கம் வர தள்ள முடியல. இறங்கி எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் தூங்கவே ஆரம்பிக்கிறான். அப்ப நமக்கு சேனை காட்டுறாங்க. ரொம்ப எமர்ஜென்சின்னு அவனே டோயை மீட் பண்றதுக்காக ரெடியாகி இங்கே வந்துட்டான். அவன் டோயோட பிளாட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது செக்ரட்டரி ஷின்னு அங்கதான் பொருள்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல கப்பல்ஸ் யூஸ் பண்ற மாதிரி 2 செப்பல் ஒரே டிசைன்ல இருக்கு, அதை வரை அவன் பாத்துறான். ஸ்டடி ரூம்ல போய் உட்கார்ந்து 2 பேரும் தனியா பேசலான்னு பார்த்தா அங்கேயும் கோவனோட திங்ஸ் இருக்கிறத பாக்குறான். டோய் இப்ப அவனோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டானா நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்களான்னு கேட்க, ஆமா இன்னைக்கு தான் ஷிஃப்ட் ஆனது, மேரேஜ் ஆகி நாங்க 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கோம்ன்றது ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சரி நீ எதுக்காக இங்க வந்த, அது என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, நான் கோவனை பத்தி தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன். அவனை பத்தி எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரியுமா, அவன் யாரு எங்க இருந்து வந்திருக்கான், அவனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா, இப்படி ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்க, டோயோக சமாளிக்கிற மாதிரி அந்த கோவனை பத்தி பேசுறதுக்குலாம் என்ன இருக்கு, அந்த அளவுக்கு எனக்கு அவனை பத்தி பெருசா எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. சான் உடனே 1970s கோவன் இருக்கிற அந்த பழைய போட்டோ எடுத்து காட்டுறான். டோய் இது நல்லா பாரு, இது கண்டிப்பா கோவன் தான், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்தாலும் கூட இதே மாதிரியே தான் இருக்கான். கோவன் ஏதோ ஒரு பெரிய சீக்கிரட்டை மறைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல நம்ம டோய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு அந்த போட்டோவை கையில எடுத்து இதுல இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியலையா, கோவனோட கிராண்ட்பா தான் இது, அவர் அப்படியே பாக்குறதுக்கு கோவன் மாதிரியே தான் இருக்காரு. இப்படி அவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம சேனுக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்ல. எனக்கு என்னமோ அது நம்ம கூட இருக்கிற அதே கோவன் தான் தோணுதுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம கோவன் உனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு அவனோட மேரேஜ் டைம்ல எடுத்த அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். நெட் வேற கிடைக்க மாட்டுது. இவனும் போனை மேல தூக்கி சிக்னல் கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்து வெளியே வர்ற சேனி இவன் கார்ல உட்கார்ந்து
இருக்கிறத பார்த்துட்டு நேரா கோவன் கிட்ட வந்து பேசுறான். திடீர்னு யாரும் பக்கத்துல வந்ததுமே கோவன் பயந்து போய் போனை கீழே இறக்கிட்டு, அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க அப்படின்ற விஷயத்த டூ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கான். சேன் அவங்கிட்ட நம்ம 2 பேரும் பக்கத்துல இருக்கிற கிளப்புக்கு போய் ட்ரிங்க் பண்ணலாமான்னு கேட்கறான். நீ சொன்னதும் நான் என்ன வந்துடணுமா? எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கார்ல சும்மாவே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். கோவன் நீ இப்ப அங்க வந்தனா டோய் கிட்ட இவ்வளவு நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்த அப்படின்ற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கலாம்ல. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே நம்ம கோவன் சரி நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்க கூட கிளம்பிடுறான். இப்ப அந்த கிளப்ல தான் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. கோவன் சேனை பார்த்து, சேன் இப்ப நீ வந்த விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? டோய் அங்க நான் தனியா விட்டுட்டு ரொம்ப நேரம் வெளியே வந்திருக்கேன், நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயாகணும். பதிலுக்கு சேன் நீ அதெல்லாம் கவலைப்படாத, இப்ப அவளுடைய சேஃப்டிக்கு செக்ரட்டரி ஷின்னு அவ கூட தான் இருக்காங்க. நான் எதுக்காக உன்னை இங்க கூப்பிட்டு வந்தேன்னா நீயும் டோய் என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க அந்த மேரேஜை பத்தி நான் பேசல, மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லு. நீ யாரு? எனக்கு என்னமோ நீ சாதாரணமான மனுஷன் மாதிரி தெரியல, ஒருவேளை நீ வேம்பயரா? கோவானு டென்ஷன் ஆகி, என்ன பார்த்து வேம்பயர்னு சொல்ற? நான் என்ன மத்தவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு கொசு மாதிரியா சுத்திட்டு இருக்கேன்? நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷன் தான் சொல்லி சமாளிக்க பதிலுக்கு சேன், ஆனா எனக்கு அப்படி தோணல, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ எனக்கு ரொம்ப வீடா தெரியற. எனக்கு உன்னை பிடிக்காது அப்படின்றதும் உண்மைதான். இதுக்காகவே நான் உன்னை வாட்ச் பண்ணி உன்னுடைய உண்மை என்னன்றது கண்டுபிடிப்பேன். உன்னால டோய்க்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வை, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கோவனும் பதிலுக்கு, என்ன மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட போறது இல்ல, நீ சீரியஸா என்ன மிரட்டுற மாதிரி தான் பேசிட்டு இருக்க, ஆனா எனக்கு உன்னை பார்க்கும்போது பயமாவே இல்ல அப்படின்னு அவன் சேனை வெறுப்பேத்திட்டு இருக்கான். பதிலுக்கு அவனும், இப்ப நீ என்ன வேணும்னாலும் பேசு, நான் சொன்ன வேலை எப்பவுமே சரியா செஞ்சிருவேன். நான் உன்னோட சீக்கிரட்டை கண்டுபிடிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. உன்னால டோய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வை, உன்னுடைய உண்மையெல்லாம் மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி நான் பண்ணிடுவேன். கடைசியா நம்ம கோவன் அங்க இருந்து எழுந்து போகும்போது, அப்படின்னா நீ என்ன இன்னும் ஃபேமஸ் ஆக்க போறேன்னு சொல்லு, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு அவனும் கெத்தா சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து வெளியே போயிடுறான். இன்னொரு பக்கம் நமக்கு இப்பதான் யூனை காட்டுறாங்க. ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல தள்ளாடிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. கோவனோட மேரேஜ் டாபிக் கேள்விப்பட்டதுல இருந்து அவங்க பழைய மாதிரி இல்ல, ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. அப்ப அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போற பசங்க எல்லாம் யூன் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க தான் யாரையும் மதிக்கல. அப்படியே நடந்து போகும்போது யூனுக்கு கீழே விழுந்து அவங்களுடைய காலில் அடிபட்டுருது. அப்ப அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. யூன் ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்போதே அவங்களுடைய அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ரொம்ப மோசமா போயிருக்கும். அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஃபேமிலின்லாம் யாரும் கிடையாது. 24 மணி நேரமும் சீட்டு விளையாடிட்டு பணத்தெல்லாம் லாஸ் பண்ணிட்டு ஒரு குடிகார அப்பா மட்டும் தான் இருக்காரு. யூன் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்ட் டைம் போய் சம்பாதிக்கிற ஒரு காசை கூட அவர் எடுத்து செலவு பண்ணிடுவாரு. ஒரு நாள் யூனா அவங்களுடைய அப்பா காசு கேட்டு மிரட்டிட்டு பின்னாடியே ஓடி வந்திருப்பாரு. வெளியே ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு. இவங்க அந்த இடத்துல இருக்க ஒரு கபோர்ட்ல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா யூனோட அப்பாவும் அந்த கதவை ஓபன் பண்ணி அவருடைய பொண்ணை அடிக்கிறதுக்கு போகும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம கோவான் தான். இவர் அவனை பார்த்ததும், அம்மா யார் நீ, எதுக்கு என்னோட வீட்டுக்கு வந்திருக்கன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீங்க என்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்க, அதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு, அதை நான் திரும்ப வாங்கிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். நம்ம கோவான் சோலை பத்தி பேசிட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு அது புரியல. நான் ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அதுல நீ ஒரு ஆளா இருப்ப போல இருக்கு. நான் உங்ககிட்ட எவ்வளவு பணத்தை கடனா வாங்கினேன்னு சொல்லி அதை நான் சீக்கிரமே செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை இப்ப தேடி வந்திருக்கிறது ஒன்னும் அதுக்காக கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண. உன்னோட விஷயம் என்கிட்ட நீங்க நிறைய பணம் கேட்டிருந்தேன், அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட தந்துட்டேன். இப்ப 10 வருஷம் ஆகிடுச்சு. அந்த அக்ரிமெண்ட் படி உன்னோட சோலை கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இவனோட அப்பாவுக்கு ஒன்னும் புரியல. அவர் கோவானை பார்த்து, என்ன நீ உளறிட்டு இருக்க? யாராவது அவங்களுடைய சோலெல்லாம் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு வைப்பாங்களா? அப்படிலாம் ஒன்னும் நடந்திருக்காது அப்படின்னு சமாளிக்க பதிலுக்கு நம்ம கோவானும், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ணும்போதும் கூட நீங்க அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. 100 மில்லியன் வான் என்கிட்ட இருந்து வாங்கி அது எல்லாத்தையுமே போய் கேம்பிளிங்ல தோத்துட்டீங்க அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட் பேப்பரையும் கையில வர வைக்கிறான். இதை பாக்குற இவனோட அப்பா மிரண்டு போயிடுறாரு. நீ மட்டும் என்ன ஏதாவது பண்ணன அவ்வளவுதான் சொல்லி கையில ஒரு உடஞ்ச கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இவன் அட்டாக் பண்றதுக்கு நின்னுட்டு இருக்காரு. ஆனா நம்ம கோவான் சொடக்கு போட்டு அடுத்த செகண்டே அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. அவருடைய சோலோ அந்த அக்ரிமெண்ட் படி அண்டர்வேர்ல்டுக்கு போயிடுது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோவான் இங்க இருந்து போகும்போது கபோர்டுக்கு பக்கத்துல யூன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்றான், இப்ப நீ தைரியமா அங்க இருந்து வெளியே வரலான்னு யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்ல. வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவர் இங்க இருந்து போகும்போது யூன் ஓடி வந்து இவனுடைய ட்ரெஸ் பிடிக்கிறாங்க. நீங்க யாரு, ஒருவேளை நீங்க ஏஞ்சலான்னு கேட்க இவனும் கீழே உட்காந்து யூன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்கு என்ன பார்த்து ஏஞ்சல்னு சொன்ன அப்படின்னு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன காப்பாத்துனீங்கல்ல, அதனாலதான் சொல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஏஞ்சல் கிடையாது. அப்புறம் நீ நம்பிட்டு இருக்கிற மாதிரி ஏஞ்சல்லாம் வந்து உன்னை காப்பாத்த மாட்டாங்க. நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு டீமன். என்ன பார்த்து நீங்க எல்லாரும் பயப்படுவீங்கன்னு கெத்தா சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஆனா நம்ம இவன் தான் இவனை பார்த்து பயப்படல போல இருக்கு. இவன் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. மிஸ்டர் டீமன், இப்ப நானும் உங்க கூடவே வந்துடுறேனே, எனக்கும் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. இது என்ன உன்னோட விஷயம்? ஆனா நான் குழந்தைங்க கிட்ட எல்லாம் அக்ரிமெண்ட் சைன் பண்றது இல்லைன்னு சொல்றான். மிஸ்டர் டீமன், அவங்க கூட இருக்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்னால் பண்ண முடியும். எனக்கு குக்கிங் தெரியும், ட்ரெஸ் எல்லாம் கூட நான் வாஷ் பண்ணிடுவேன். இவன் எவ்வளவுதான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் எனக்கு இதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பக்கத்து தெருக்குள்ள அவன் என்டர் ஆகும்போது இவன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா மறைஞ்சு போயிருப்பான். இந்த டைம்ல தான் இவன் முடிவு பண்றாங்க, மிஸ்டர் டீமன் என் லைஃப்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா எப்படியாவது கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு. இப்ப இந்த பிளாஷ்பேக்லாம் முடிஞ்சு பிரசன்ட்ல இவனை காட்டுறாங்க. அவங்க செப்பல கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே வெறும் சாக்ஸோட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. உங்களை மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அவங்க கோவானை தான் திட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்க கேங்ல இருக்க ஒரு பையன் வேணும்னே வந்து யூன் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். ஆமா, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? உனக்கு ஏதாவது பிரேக்கப் ஆகிடுச்சா என்ன? அப்படின்னா நீ எங்க கூட வந்து ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லி யூனை போட்டு டார்ச்சர் பண்ண அவங்க அவனுடைய கண்ணத்திலே பலர்னு வச்சிடறாங்க. பதிலுக்கு அந்த பையனும் நம்ம யூன் அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிடுறான். ஆனா கரெக்டான டைமுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க கோவான் அந்த பையனையும் தடுத்து நிறுத்திட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மிரட்டி அங்க இருந்து போக வச்சிடறான். இவன் இங்க வந்ததுல இவனுக்கு தான் சம சந்தோஷமா இருக்கு. கோவான், எனக்கு தெரியும் நீ
நீ கண்டிப்பா என்ன தேடி வந்துருவேன்னு சொல்லி அவங்க டைலாக் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா இப்ப சேஃபா அவங்களை கூப்பிட்டு வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்த்தா அவன் அங்க இருந்து போக விடாம இவன் அவங்க கிட்ட கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க. கோவன் இப்ப சொல்லு, டோய் கூட உனக்கு நடந்த மேரேஜ் ஒன்னும் உண்மையானது இல்லல்ல, அது நீங்க எல்லாருமே நம்ப வைக்கிறதுக்காக பண்ண ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே. இப்படி உங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம கோவன் பதில் சொல்லாம அப்படி அமைதியா நின்னுட்டு இருக்கான். பார்க் தான் அவனை சமாதானப்படுத்தி இப்போதைக்கு ஆமான்னு சொல்ல வைக்கிறாரு. அப்படி சொன்னாதானே இவன் கொஞ்சமாவது பழைய மாதிரி நடந்துப்பாங்க, அதுக்காக தான். வேற வழி இல்லாம இவன் ஆமான்னு சொன்னது இவன் ரொம்ப குஷி. இது போது எனக்கு இப்ப நான் நிம்மதியா தூங்குவேன் சோஃபால படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க் அவங்களுக்கு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டுட்டு பாஸ் நல்ல வேலை பண்ணீங்கன்னு சொல்ல இப்ப என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றான். ஒரு வேலை அவன் இவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கான் போல இருக்குன்னு பார்க் திருதுன்னு முழிக்க, நான் ஒன்னும் இந்த இவனை பத்தி பேசல, அந்த சேனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். என் மேல அவனுக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு போல இருக்கு, நான் யாருன்ற உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தான். உடனே பார்க்கும், பாஸ் நான் உங்ககிட்ட தான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும் நடந்தா இவன் மாதிரியே நிறைய பேர் கஷ்டப்படுவாங்கன்னு. அதுல சேன் ஒரு முக்கியமான ஆளு, அவன் லவ் ஃபெயிலியரா மாறிட்டான் போல இருக்கு. என்னதான் நம்ம கோவன் வெளியே தைரியமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. நம்ம யாருன்ற உண்மை மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு. சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.